செருப்பு பிஞ்சே போயிடும். யாருக்கு? அதாவது இந்த ஏர்போர்ட்ல சைனாலேருந்து வர்றவங்கள செக் பண்ணாம உள்ள அனுப்புறாங்க பாருங்க, அவங்களையும் ஏற்கனவே கொரோனா வைரஸை அவுத்து விட்டுட்டு அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் பண்ண ஆட்களுக்கும் செருப்பு பிஞ்சு போயிடும். என்னன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க, HMPVன்னு ஒரு வைரஸ் வந்து சைனாவில் பரவிட்டு இருக்கு அப்படின்னு. அங்கே பரவட்டும், ஓகே, அவன் என்னன்னு தின்றான். அங்கேருந்து இங்கே எதுக்குங்க பரவணும்? அப்போ ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க? இந்த வீடியோ அவங்களுக்கு தான். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பண்ணுற மிகப்பெரிய ஆட்களுக்கு தான். நம்மளோட சாட்சி இல்லை, ஆனால் நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சாட்சி இருக்குது, ஒரு அரசியல் இருக்குது, பின்னணி இருக்குது, ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு சுச்சமும் இருக்குது, ரைட்டு. அதாவது பெண்கள் வந்து ஆண்கள் இல்லாம கூட வாழ்ந்துருவாங்க. ஆனா பெண்கள் இல்லாம ஆண்கள் வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? எவ்வளவு குடும்பஸ்த மனைவி இழந்து இந்த கொரோனால தவிக்கிறாங்க. கண்ணால பாக்குறேன். அப்பா இழந்து குழந்தை தவிக்கிறாங்க. அதாவது தன் மனைவியோ தன் பிள்ளைகளையோ தொடக்கூட அனுமதிக்கல. அப்படியே இந்த பிராய்லர்ல செத்து போன பிராய்லர்லாம் தூக்கி குப்பையில போட்டு எரிக்கிற மாதிரி அப்படி அசால்ட்டா போட்டு புதைச்சாங்க. அந்த சம்பவம் மறுபடியும் இங்க வரக்கூடாது. அந்த சம்பவம் வர்றதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டுக்குள்ள விட்டது யாரு? நீ சரியா செக் பண்ணு மயிறு. அப்போ இந்த ஏர்போர்ட் மயிருக வேலை பார்க்குற மயிருக நீங்க சரியா உங்க வேலை மயிரை செய்யலைன்னா இந்த வாட்டி என் சார்பா இப்பவே நான் எச்சரிக்கிறேன், செருப்பு பிஞ்சிடும். உங்க வீடு தேடி வந்து எவன்லாம் ஏர்போர்ட்ல செக்கிங்ல வேலை பார்த்தானோ அவனை பிற வீடு தேடி வந்து செருப்பால அடிப்போம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்கள் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா மறுபடியும் அவுத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நண்பர்களே நல்லா பாருங்க, எந்த அரசியல்வாதிக்கோ கொரோனாவும் சேர்த்தானா ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். மற்றவன் பூரா சேஃபா இருந்தான். எப்படா பெரிய பெரிய கோடீஸ்வரம் பூரா சேஃபா இருந்தான். நீங்க இந்த நேரத்துல உடனே நீங்க நினைக்கிறதுல உங்க மண்டக்குள்ள ஒரு எனக்கும் கேட்குது. அந்த விஷயத்துக்கு நான் வரல, நான் யாரையும் பிளேம் பண்ணல. நீங்க இந்த வைரஸை சிம்பிளா ஒரே லைன்ல சொல்றேன், நான் அனாவசியமா பேச விரும்பல. வைரஸை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்க வேண்டாம். அதுக்கு உங்க வேலை மேல நல்லா கரெக்டா பாருங்கன்றத என்னோட தாழ்மையான வேண்டுகோள் மயிருன்றதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. போய் சேர் உங்களுக்கு போய் சேரட்டும். தேங்க்யூ.